தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கிற ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியான காய் மேன்லி சூப்பர் ஸ்பை திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த ரிவ்யூல பார்த்துடலாம். இதுல கதையை பொறுத்தளவுக்கு கதாநாயகன் ஒரு முன்னாள் ஸ்பை ஏஜென்ட்டுங்க. ஸோ அவரோட பாஸ் கடைசியா ஒரு மிஷன் எனக்காக பண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு போறாப்ல. 30 நாளுக்குள்ள என்னோட பிரதரை பார்த்தீங்கன்னா நீ கொலை பண்ணணும், அவனை கொலை பண்ணனா உனக்கு பல மில்லியன் டாலர்ஸ் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. நம்ம ஹீரோவும் கமிட் ஆயிட்டாப்ல. ஆனா கடைசி பார்த்தீங்கன்னா இவர் குடி போதையில இருந்ததுல அந்த 30 நாள்ல 29 நாள் போயிருச்சு. நாளைக்கு எலெக்ஷன். ஸோ நாளைக்குள்ள அவர் கொலை பண்ணோம். என்ன பண்ணாரு அப்படிங்கறத அந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தை முழுக்க முழுக்க ஒரு நல்ல காமெடி கலந்த ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியை எடுக்கணும்னு நினைச்சு பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பிரசன்டேஷன்ல இந்த படத்தோட எடிட்டிங் ஒர்க்லாம் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. விஎஃப்எக்ஸ் அண்ட் சிஜி இந்த படத்தோட அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. படத்தோட டூரேஷன் ஒரு 1.5 மணி நேரம்குள்ள தான் வருது. அந்த 1.5 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ல எந்த ஒரு இடத்துலையுமே சீரியஸ்னஸ் இருக்காது, லாஜிக் இருக்காது. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா எப்படியாவது அந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர் போகக்கூடிய அந்த ஜேர்னி நல்லா இருக்கும். படத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லும் சுத்தமாக லாஜிக்கே இருக்காது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் கன்னை வச்சு ஃபயர் பண்ணுவாப்ல. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு புல்லட்டும் கூட மேலே படாமல் நான் தப்பிச்சிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீன்லாம் அவங்களே கிண்டல் பண்ணுவாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. மொத்தத்தில் இது ஒரு சுமாரான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி தான். முடிஞ்சா வேணா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாங்க.